ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு. எங்கள் ஊரில் நாங்கள் மத்தின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு காரச்சாரமான மத்தி மீன் குழம்பு, தண்ணி குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நான் 1 கிலோ மீன் வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வெந்தயம், சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி 4 தக்காளி அதை நல்லா நறுக்கி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளி 2 எலுமிச்சம்பழம் அளவு நம்ம எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்துக்குவோம். புளி கரைச்சலை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி நம்ம மீனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பூண்டும் மிளகும் நச்சு போட்டால் நல்லா கமகமன்னு வாசனை தூக்கும் ஆளே. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டோடு வச்சு மத்தி மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனை எடுத்து பிச்சு சாப்பிடாம அதை எடுத்து அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.